ஹலோ நண்பர்கள், நான் உங்களுக்கு கார்த்தி. ஜெயிலர் 2 படத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஜெயிலர் 2 படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2024 தெரிஞ்சிருச்சு. 2025 தான் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இதுவுமே அப்டேட் செஞ்சுக்கிட்டு அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இந்த மாதிரி ஜெயிலர் 2 எடுக்க போகிறாங்க அப்படி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு பேசுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டே இன்னைக்கு தான் வெளியே இருக்குது. ஸோ இப்போ நான் தான் இப்போ போட்டிருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் சேனலில் நான் எடிட் பண்ண டைம் கூட போட்டிருக்கலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 பற்றி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களா ஜெயிலர் 2 எடுக்கிறத பற்றி. ஜெயிலர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் ஜெயிலர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அவங்க பையனை கொண்டுருவாங்க. அதோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுற மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாகவே போகும். ஸோ ஜெயிலர் 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரனுக்கும் ரஜினிக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் ஜெயிலர் 2 கான்செப்டே இருக்க போதான். வில்லன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கொன்றுவாரு. ஸோ அந்த வில்லனுக்கு மேலே அந்த சிலை கடத்துக்கு இன்னொரு டாப் பிளேயராக இருப்பாங்களா அவங்களுக்கும் ரஜினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்போ ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஜெயிலர் 2 அப்டேட் கிடைச்சா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜெயிலர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு நல்ல படமே சொல்லலாம். வேல்வேடு வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வயசுக்கு ஈக்குவலாக உள்ள ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா போட்டு நடிச்சிருப்பாரு. ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு செஞ்சுக்கலாம். பை பை, நான் உங்களுக்கு கார்த்தி. அதுக்கப்புறம் இதே சினிமா அப்டேட் செஞ்சுக்கிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் யாராக இருந்தால் என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அதுக்கப்புறம் சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே என்னோட சேனல் வரும். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு செஞ்சுக்கலாம். பை பை, நான் உங்களுக்கு கார்த்தி. பை பை.